கதிர் வெடித்து பிழம்பு விழே, கதிர் வெடித்து பிழம்பு விழே, கடல் குதித்து சூடாற்று, முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கி, பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் நின்னை நின்புகழை ஓங்கி ஒலித்து வரும் புலவரை நான் வாழ்த்துகிறேன். தமிழ் புலவர் வாழியவே. அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி தொடங்குகிறேன். தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது தேர்தல் ஜுரம் வர தொடங்கிவிட்டது. ஆளும் கட்சியும் இதற்கு முன் ஆண்ட கட்சியும் 4 ஆண்டுகளாக தூங்கிவிட்டு தேர்தல் நெருக்கத்தில் மக்களை தேடி வருகிறார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து எழுந்து ஓரணியில் தமிழ்நாடு, வீடுகளை தேடி ஸ்டாலின், மக்களை தேடி முதல்வர் இப்படி சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மண்ணை காக்க, மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க என்று வருகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்து சொல்லக்கூடியது மண்ணை, மக்களை, இனத்தை, மொழியை காப்பது எங்கள் கடமை. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. அதையே திராவிட முன்னேற்ற கழகம் தனதாக்கி கொண்டு ஊராமுட்டு நெய்ய என்ற பொண்டாட்டி கையேன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்தை அப்படி எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற இனத்தை மட்டும் தூக்கி தூரமாக வச்சுட்டு தமிழை காக்க போறானா, மக்களை காக்க போறானா, மண்ணை காக்க போறானா? இங்க வா, முதல்ல மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மண்ணையும் மேட்டுப்பாளையத்தில் வாழக்கூடிய மக்களையும் இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளையும் உன்னால் பாதுகாக்க முடிந்ததா? அரை நூற்றாண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட கட்சிகளுக்கு, இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுக, இந்த 2 கட்சிகளுக்கு மாறி வாக்கு செலுத்தினீர்கள். மாறி வாக்கு செலுத்தினீர்கள். என்ன நடந்தது? மலை மார்பில் இருந்து உற்பத்தியாகி ஓடி வருகிற ஆற்று நீரை ரசாயன கழிவு நீராக மாற்றி வைத்திருக்கிறார்களே. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது தெரியாதா? அதிமுகவுக்கு இது தெரியாதா? இயற்கை கொடுத்த வரம் நதி என்பது. இயற்கை கொடுத்த வரம். வானின்றி வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பட்டிருக்கிறார் வள்ளுவன். அப்படிப்பட்ட வானிடத்திலிருந்து வழங்கி வந்த அந்த நீரை அருவியாக, நீராக மாற்றி மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்குமாக வழங்குகிறது ஆறு. அந்த ஆற்றிலேயே உச்சபட்ச கழிவுகளை கலக்கிறான். ஐடிசிங்கிற நிறுவன தேக்கம்பட்டியில பேப்பர் தொழிற்சாலை இருந்து உச்சபட்ச கழிவு நீரை இந்த பவானி ஆற்றில் கலக்கிறான். இது இங்க இருக்கிற மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு நன்றாக தெரியும். நகராட்சி அனைத்து தவறாங்களையும் இறுக மூடிக்கொண்டு கிடக்கிறது. அதிமுக மக்கள் பிரதிநிதிக்கும் தெரியும், திமுகவில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிக்கும் இந்த பிரச்சனை தெரியும். ஏற்கனவே இருந்தவனெல்லாம் ஐடிசிக்காரன் என்ன கொடுக்கறானோ கொடுக்கறத வாங்கிக்கிட்டு, அவன் என்ன கொடுக்கிறான்னு வாங்கிட்டு குறைக்கிற நாய்களுக்கு எலும்பு துண்டுகளை வீசுவது போல இந்த தனியார் ரசாயன கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள் போடுகிற எச்சை காசுக்கு, இன்னும் பச்சை சொல்றவன் கொடுக்கிற ஸ்கூட்டருக்கு இந்த பவானி ஆற்றை பலி கொடுத்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். அதற்கு அடுத்தபடியா ஒரு நிறுவனம். நான் இப்ப பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான் திரும்பி வர்றேன். பக்கத்தில் இருக்கிற சாரதா என்கிற தொழில் நிறுவனம் டெர்ரி காட்டன் உற்பத்தி பண்றா. டெர்ரி காட்டன் சாயம் விடுறா, அதை ப்ளீச்சிங் பண்றா. அதை பக்கமா குழியா தோண்டி, குட்டையா தோண்டி அந்த சாய கழிவு நீர்களை சேகரித்து வச்சிருக்கிறான். மக்களுக்கு தெரியாமலேயே, அரசுக்கு தெரியாமலேயே அண்டர் கிரவுண்ட்ல குழா பதிச்சு அதையும் ஆத்துக்குள்ள கொண்டு போய் விடுறான். ஆத்துக்குள்ள போய் கலக்குது. இந்த டெர்ரி காட்டனை ப்ளீச் பண்ணுவதற்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது, சோடியம் பெராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது, சல்பூரிக் ஆசிட் பயன்படுத்தப்படுகிறது, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பயன்படுத்தப்படுகிறது, அசிட்டிக் ஆசிட் பயன்படுத்தப்படுகிறது, சோடியம் ஹைபோகுளோரைடு பயன்படுத்தப்படுகிறது.
இது எல்லாம் இருந்தாதான் துணியை வெள்ளை பண்ண முடியும். நான் அறிவியல் ஆய்வகத்தில் பணியாற்றியவன். எதற்கு என்ன கெமிக்கல் பயன்படுத்த வேண்டும் என்று தெரியும். இதுல இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை விட கொடுமையானது காஸ்டிக் என்கிற லை. இது திரவ வடிவில் கிடைக்குது. இந்த திரவ வடிவில் வரக்கூடிய அந்த காஸ்டிக்க சுத்திகரிப்பு என்பது முடியவே முடியாதுங்க. மிக கடினமான ஒன்று. இதையும் சுத்திகரித்து ஜீரோ டிஸ்சார்ஜ் கொடுக்கிறேன்னு நமது தலையில் மிளகாய் அரைக்கிறார் சாரதா நிறுவனம். அடுத்தது யூபிஎல் ஒரு நிறுவனம். அவனும் சாய தண்ணிய அதுக்குள்ளதான் விடுறான். அப்பட்டமாக இந்த பவானி ஆற்றை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பவானி ஆறே நாசகராக மாறிவிட்டது. இதற்கு முன் காமராசர் ஆட்சி காலத்தில் விஸ்கோஸ் என்கிற நிறுவனம் அவராலேயே தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு சொன்னான். காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட விஸ்கோஸ் நிறுவனம் கழிவு நீரை ஆற்றிலே விடுவதனால் இந்த பவானி ஆறானது நாசமாகிவிட்டது. இதனால் புற்றுநோய் ஏற்படுகிறது, தோய் நோய்கள் ஏற்படுகிறது. பவானி ஆற்று நீர் எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்கு குடியிருக்கக்கூடிய மக்கள், அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறை பிரசவத்தோடு பிறக்கிறார்கள் என்று சுகாதாரத்துறை ஆய்வு நடத்தி அந்த விஸ்கோஸ் நிறுவனத்தை இழுத்து மூடினான். சிறுமுகை பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செயல்பட்டு வந்த விஸ்கோஸ் நிறுவனத்தை எடுத்து மூடி பல ஆண்டுகள் ஆயிட்டது. எதுக்காக? ஆற்றில் அந்த கழிவு நீர் கலப்பதால் ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது என்று மக்கள் புகார் அளித்தார்கள். சுகாதாரத்துறை இதை ஏற்றுக்கொண்டு விஸ்கோஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுத்து இழுத்து மூடினார்கள். ஆனால் அதே சிறுமுகை பகுதியிலே இன்றைக்கு பல சாய ஆலைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அப்படியே பவானி ஆற்றிலே கலக்கிறது. அதை குடிக்கிற மக்கள் மிகப்பெரிய நோய் தொற்றுக்கு உள்ளாகிறார்கள். அங்கே மீன்கள் செத்து மிதங்குது. இன்னைக்கு மீன் சாகுது, நாளைக்கு நான் சாவேன், நீ சாவும், பிள்ளைகள் சாவும். இதுக்கு தாண்டா நாம் தமிழர் கட்சி வேணுங்கிறோம். இந்த நிலத்தையும் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாளைய தலைமுறையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த பூமி தாயின் மீது பேரன்பு கொண்டு நிற்கிற ஒரே மகன் செந்தமிழன் சீமான் தம்பிகளும் மட்டும்தான். இதை நான் பேச போறேன்னு ஒரு பெரியவர்கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன். தம்பி, பிரச்சனை ஆயிட்டாதா? உயிருக்கு பிரச்சனை வந்துருப்பா. இதை பேசின பல பேர் பிரச்சனைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எப்படி சொன்ன? என்ன பண்ணிருவ நீ? இந்த அஜித் குமார் அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டுருவியா நீ? என் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, என் மக்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, எதுக்காக உன் அடக்குமுறை, உன் அச்சுறுத்தல், உன் அதிகார திமிரு, இதற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் செந்தமிழர் சீமானின் தம்பிகளும் ஒரு நாளைக்கு பயந்து போக மாட்டோம். பேசிக்கிட்டே இருப்போம். இந்த மாநகராட்சி, மேட்டுப்பாளையம் மாநகராட்சி மப்பட்டமாக பச்சை துரோகத்தை இந்த மக்களுக்கு இழைக்கிறது. காரமடையிலிருந்து வர்ற கழிவு நீரும், சிறுமுகையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மொத்த கழிவு நீரும் பவானி ஆற்றில் தான் போய் கலக்குது. சுத்திகரிக்க வேண்டும் என்கிற எண்ணமே இல்லை. நீர்நிலைகளை எல்லாம் நாசமாக்கிவிட்டு எதை சாதிக்க போகிறீர்கள் நீங்கள்? இந்த பவானி ஆற்று தண்ணியை தான் ஈரோட்டில் இருக்கிறவங்க குடிக்கிறான், கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க குடிக்கிறான், மேட்டுப்பாளையத்தில் இருக்கவங்க குடிக்கிறான். இதே தண்ணியை தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கவங்க குடிக்கிறான், சத்தியமங்கலத்தில் சாக்கி குடிக்கிறான். ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு நீர் செறிவூற்று மையமாக இந்த ஆற்றிலிருந்து தான் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. பல மாவட்டங்கள் இதில் பயன்பெறுகிறது. நீர் செறிவூற்று மையமான இந்த பவானி நதியை நாசமாக்கிவிட்டு அழித்துவிட்டு இந்த நாட்டிற்கென்று எதை இவர்கள் வைத்துவிட்டு போக போகிறார்கள்? இத்தனை கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மண்ணையும் மக்களையும் காக்க போகிறார்கள். மண்ணை காக்க மாட்டார். ஒரு பக்கம் மண்ணை செந்தில் பாலாஜிங்கிற 10 ரூபா பாலாஜி வெட்டி வைக்கிறான். தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கிறான். நான் ஆட்சிக்கு நாங்கள் வெற்றி பெற்றவுடன் 10 மணிக்கு வெற்றி பெற்று அரியணை ஏறினால் 11 மணிக்கு மண்ணை அள்ளுவான், திருடுவாங்கிறான். அந்த திருட்டு பயலுக்கா நீங்க மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்த போகிறீர்கள்?
அவருக்கே வாக்கு செலுத்த போகிறீர்கள்? மக்களை காக்கிறாங்க. அஜித் குமார் என்கிற இளைஞனை துடிக்க துடிக்க அப்பட்டமாக இரவு பகலா அடிச்சே கொண்டான். எவன வேணாலும் அடிச்சிருவியா நீ? நிக்கிதாங்கிற பொம்பளை அவன் ஆத்தா நகை போட்டிருந்தாலாம். ஆத்தா நகையை கலட்டி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போவாளாம். 2 நாளுக்கு முன்னாடி நான் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு போனேன். வயசான அம்மா தள்ளாடுற வயசுல கழுத்து நிறைய நகையை அணிந்து கொண்டுதான் கோயிலுக்கு வந்தார். நான் பார்த்தேன். ஆனா நிகிதாவோட ஆத்தா மட்டும் கழுத்து நிறைய நகை போட்டு வரமாட்டாளாம். கிளட்டி காருக்குள்ள தான் வச்சுட்டு வருவாளாம். இதற்காக அப்பாவி இளைஞனை இந்த காவல்துறை அடித்தே படுகொலை செய்கிறது என்றால் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் கேட்கிறார்கள், இந்த நாட்டின் அரசாங்கம் ஒரு நாட்டின் குடிமகனை அடித்தே படுகொலை செய்திருக்கிறது என்று இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முகத்திலே காரி துப்பி இருக்கிறது. வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் மக்களை தேடி வா. முதல்ல அஜித் குமார் வீட்டுக்கு வா. சாரிமான்னு தொலைபேசியில் கேட்டீங்கல்ல, சாரிமா, அந்த சாரிமாவை நேரில் வந்து கேளு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 24 அஜித் குமாரோடு 25 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கிறது. மெரினா கடற்கரையில குதிரை ஓட்டி இருந்தவனுக்கு கஞ்சா வழக்கு போட்டு அடித்து படுகொலை செய்தது. கேட்டா வலிப்பு வந்து செத்துட்டான்னு சொன்னான். பல கொடுமைகள். ஒரு பெண்ணால் சுதந்திரமாக இந்த நிலத்தில் நடமாடவே முடியாது என்கிற நிலை இந்த கேடுகட்ட திராவிட மாடல் ஆட்சியிலே நடந்திருக்கிறது. அண்ணல் காந்தியடிகள் அழகாக சொல்லுவார், இந்த நாட்டுக்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் தன்னந்தனியாக நிறைந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு நள்ளிரவில் என்று நடக்கிறாளோ அந்த நாள் தான் இந்த நாட்டிற்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைத்த நாள் என்கிறார். ஆனால் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லி ராபின்சன் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை நட்டு வைத்த பேரறிஞர் அண்ணாவின் பெயரில் நடத்தப்படுகிற பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு பெண் மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுகிறார். இதுவும் இந்த கேடுகட்ட ஆட்சியில் நடக்கிறது. நான் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டேன், நான் கொடுமைப்படுத்தப்பட்டேன் என்று காவல் நிலையத்திலே புகார் அளித்தால் அந்த புகாரை, அந்த எஃப்ஐஆரை வெளியிலே கசிய விடுகிறான். ஒரு மதிப்புமிக்க காவலர் என்னிடம் சொன்னார், நான் என் வரலாற்றில் இப்படி ஒரு எஃப்ஐஆர் பார்த்ததே இல்லைங்கிறார். அந்த அளவுக்கு அநாகரிக வார்த்தைகளை கொண்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. ஏன் தெரியுமா? ஞானசேகர் அந்த பொண்ணை மட்டும்தான் படுகொலை கற்பழித்தான், அந்த பெண்ணை மட்டும்தான் கேவலப்படுத்தினான். இந்த ஸ்டாலின் அரசாங்கம் ஒட்டுமொத்த அந்த மாணவியின் குடும்பத்தையும் அவமானப்படுத்தியது. ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறது, இனி யாரொருவரும் அரசுக்கு எதிராக புகார் அளிக்க வெளியில் வந்துவிடவே கூடாது என்று எச்சரிக்கையை விடுக்கிறது. இதே போல்தான் 1971 ஆண்டு முத்தமிழ் அறிஞர் முத்தமிழையும் வித்து வயிறு வளர்த்த கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே. அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு மாணவன் கேள்வி கேட்டான். அங்க இருக்கிற மாணவர்கள் பொங்கினார்கள். டேய், இவனுக்கு எதுக்கடா டாக்டர் பட்டம் கொடுக்கிறீங்க? கேட்டா காட்டு கதற்கடா மலர்வோடை, கல்லு கதற்கடா பொன்னாடை, இந்த கட்ட விளக்குமத்துக்கு எதற்கடா பட்டு குஞ்சம், மானம் கெட்ட கருணாநிதிக்கு எதற்கடா டாக்டர் பட்டம் கேட்டான் மூத்து உதயகுமார் என்கிற மாணவன். அந்த மாணவனை அடித்து கொன்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் குளத்திலேயே வீசியது திராவிட முன்னேற்ற கழகம். அன்று அவனுக்கு நிகழ்ந்த அதே நிலை உங்களுக்கும் ஏற்பட்டு விடும் என்று எச்சரிக்கிறது இந்த கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அரங்கட்ட ஆட்சிக்கு என் மக்கள் மீண்டும் வாக்கு செலுத்துவார்கள் என்று நம்பிக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஓடி வருகிறார்கள். எதையாக ஒன்று சொல்லி அகல ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினிய சொந்தங்களே, சென்ற வாரம் நான் இருசக்கர வாகனத்தில் வந்துட்டு இருந்தேன். ஒரு காவலர் என்னை மடக்கிட்டார். நான் தலைக்கவசம் போடலை, மடக்கிட்டார். மடக்கி பிடிச்சி நிலுப்பாடினார். நிறுத்திட்டேன். ஐயாவை போய் பாருங்கன்னார். நானும் ஐயாவை போய் பார்த்தேன். அங்கிருந்த காவல்துறை அதிகாரி என்னை நிறைய இடங்களில் பார்த்துருக்கிறார்.
தம்பி நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் பேசுனீங்களே, அழகாக பேசுகிறீங்க, சிறப்பாக பேசுகிறீங்க, அண்ணனை பார்த்தா நான் கேட்டேன்னு சொல்லு, உங்கள் கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா, உங்கள் கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்லி பேசிட்டார். பேசிட்டு ஐயா அவர் நாம் தமிழர் கட்சி பேச்சாளர் அனுப்பிச்சி விடு அப்படின்னார். அந்த காவலர் சொன்னார், அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி விதிமீறலில் ஈடுபடலாமா, இது உங்களுக்கு அவமானமாக இல்லையா என்று என்னை கேட்டார். ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி. அந்த காவல்துறை அதிகாரிக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறேன். அதே மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி திருவாரூர்ல இருந்து சென்னைக்கு போன தொடர் வண்டியில் இருந்திருந்தான்னா, தொடர் வண்டியில் பயணச்சீட்டு வாங்காம ஒருத்த ஒளிஞ்சிட்டு வந்ததை கண்டுபிடிச்சிருந்தான்னா, ஒரு நேர்மையான அதிகாரி என்னடா நீ பயணச்சீட்டு வாங்காம டிக்கெட் வாங்காம ஓசில பயணம் பண்றேன்னு சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்து கீழே விட்டுருந்தான்னா, இன்னைக்கு கருணாநிதி என்கிற அசிங்கம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது, அந்த அவமானம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்காது. இந்த தத்தி தருகுறிகள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலத்தில் இந்த மக்களுக்கு இத்தனை கொடுமைகளை அரங்கேற்றி இருக்காது. தொடர் வண்டிகளை பயணிக்க பயணச்சீட்டு வாங்க வக்கு இல்லாம ஓசியில பயணம் பண்ண இந்த திருட்டு கும்பல் என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுத்தேங்கிற வெக்கம் கெட்டவனுங்களா, வெக்கம் கெட்டவனுங்களா. உனக்கு ஆட்சி ஒரு கேடு கேடு. இந்த அரங்கற்ற ஆட்சியை விரட்டுவதற்காகவாவது இந்த ஏற்கலப்பையை சுமந்து நிற்கிற விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த தமிழர் நிலத்தில் இனி ரெண்டே சண்டை தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு நாம் தமிழர். ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலத்தில் இந்தியை எதிர்த்து ஆட்சி பிடிச்சது. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் என்றோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோன்னு சொல்லி பாடுனா எங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த வரிகளை அப்படியே தூக்கி கொண்டு ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த திராவிடத்தின் ஆணி வேரை ஆட்டி அசைத்து பிடுங்கி எறிந்து விட்டு அதே நிலத்தில், எம் தமிழர் நிலத்தில் தமிழர் ஆட்சியை நிறுவுவோம். அதுதான் எங்கள் மூச்சு, அதுதான் எங்கள் எண்ணம். அதற்காக நாங்கள் அயராது பாடுபடுவோம், உறுதியாக இந்த களத்தில் நிற்போம் என்று சொல்லி, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தூக்கும் படை என்கிறது மறை. அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஆட்சியாளர்கள் தடுகிற கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் எம் மக்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். பெற்ற மகளை இழந்துவிட்டு ரிதன்யாவின் தாயார் கண்ணீர் வடிக்கிறார். செத்த பிணத்தின் முன்பு போய் நின்று கொண்டு கண்ணீர் வெடித்துக் கொண்டு ஒன்று சொன்னால் அந்த தாய், அம்மா ரிதன்யா, நான் முத்தம் கொடுத்தால் நீ எழுந்து விடுவாயே, இப்பொழுது முத்தம் கொடுக்கிறேன் எழுந்து வா என்று கண்ணீர் சிந்தினாள். பெற்ற மகனை இழந்துவிட்டு அஜித் குமாரின் தாய் கண்ணீர் வடிக்கிறார். இப்படி பலர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்டர் போலீஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உங்கள் ஆட்சியை, உங்கள் அதிகார மமதையை சொக்கு நூறாக உடைக்கும் பேராயுதமாக மாறும் என்று எச்சரித்து 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரு முறைதானடா, சிரித்து கொண்டே செருக்கலம் வாடா என்கிற ஈழத்து கவிஞனின் வரிகளை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.